செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கியிருக்கின்றார்கள். உச்சநீதிமன்றம் அவருக்கு பல்வேறு நிபந்தனையின் அடிப்படையில் ஜாமீன் வழங்கியிருக்கின்றது. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் பெற்று சிறையிலிருந்து வெளியிலே வருகின்ற பொழுது முதலமைச்சர் அவர்கள் சகோதரர் செந்தில் பாலாஜியை வருக வருக என வரவேற்கிறேன் என்றும் உன் தியாகம் பெரிது, உறுதி அதனினும் பெரிது என்று குறிப்பிட்டுள்ளார். ஆக திரு செந்தில் பாலாஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார். திரு செந்தில் பாலாஜி அவர்களும் முதலமைச்சருடைய பரிந்துரையின்படி அமைச்சராக பொறுப்பேற்றுகின்றார். உச்ச நீதிமன்றம் விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனையை காவல்துறை கண்காணித்து நிபந்தனையை மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று சந்தேகம் மக்களிடத்திலே உள்ளது. என்று சொன்னால் முதலமைச்சரே இவரை பாராட்டியிருக்கின்றார். திரு செந்தில் பாலாஜியை திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராகிவிட்டார். இப்படி இருக்கின்ற பொழுது அவர் நீதிமன்ற அளித்துள்ள நிபந்தனை மீறுகின்ற பொழுது காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா என்பது ஐயப்பாடாக இருக்கின்றது. அதோடு இன்றைய தினம் திரு செந்தில் பாலாஜியினுடைய வழக்குகளை தனி சிறப்பு நீதிமன்றம் அமைத்து ஓராண்டுக்குள் அவருடைய வழக்குகள் முடிக்கப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. பல நாட்களாக திரு உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆவார் என்று அடிக்கடி ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் திமுக கட்சியை சேர்ந்தவர்களும் திமுக அமைச்சர்களும் குறிப்பிட்டு வந்தார்கள். தற்போது முதலமைச்சர் அவர்கள் திரு உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார். இன்றைக்கு உதயநிதி அவர்கள் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் தமிழகத்தில் தேனாரும் பாலாரும் ஓடும். ஆளுநர் அவர்கள் தானே ஒப்புதல் அளித்திருக்காரு. நீதிமன்றத்தில் நிபந்தனை ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்காரு. அதாவது ஆளுநருடைய கடமை ஒப்புதல் அளிக்க வேண்டும். முதலமைச்சர் பரிந்துரை செய்யப்பட்டால் ஆளுநர் யாருக்கு பரிந்துரை செய்யப்பட்டார்களோ அவர்களை அமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைப்பது ஆளுநருடைய கடமை. அந்த கடமையை தான் ஆளுநர்கள் செய்திருக்கின்றார்.